நீங்கள் கடவுளுடைய கண்களுக்கு மிகவும் விலை மதிப்பாக இருக்கிறீர்கள். அந்த மதிப்பு கடவுளுக்கு தெரியும். மற்றவரை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 16வது நாட்களிலே நாம் இருக்கின்றோம். இன்றைய வாசக சிந்தனையாக தொடக்க நூலிலிருந்து நமக்கு முதல் வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்ற உண்மை என்னவென்றால், கடவுள் உங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்றால், கடவுள் உங்களை நேசிக்கிறார் என்றால், இந்த உலகம் உங்களை வெறுக்கும். உங்களை சார்ந்தவர்கள் உங்களை வெறுப்பார்கள். உங்களுக்கு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வரும். இவற்றையெல்லாம் கடந்து கடந்து நீங்கள் செல்ல வேண்டியவர்களாக இருப்பீர்கள். ஏனென்றால் இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ரேலுடைய முதிர்ந்த வயதிலே பிறந்தவர் தான் யோசேப்பு. அவர் மிகவும் இளையவராக இருந்ததால் தந்தை மற்ற எல்லாரையும் விட அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். ஏனென்றால் மற்றவர்கள் வளர்ந்து விட்டார்கள், அவர்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இவர் குழந்தை என்பதால் மிக்க அன்பு கொண்டிருந்தார். அது அவர்களுக்கு பொறுக்கவில்லை. அவர்கள் மீது கோபம் கொள்கிறார்கள், அவர்களை கொல்லும் அளவிற்கு போகிறார்கள். அதிலே ரூபனுடைய முயற்சியால் அவர்கள் யோசேப்பு காப்பாற்றப்படுகிறார், வெளிநாடுக்கு விற்கப்படுகிறார். இந்த வாசகம் நமக்கு சொல்லுகின்ற உண்மை, இந்த தவக்காலத்திலே நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருப்பேன், கடவுளுக்கு பிடித்தவராக இருப்பேன். இந்த உலகம் நம்மை வெறுக்கும், துன்பங்களும் துயரங்களும் நம்மை தொடர்ந்து அடிக்கும், வேதனைகளும் சோதனைகளும் நம்மை நெருக்கும். இருந்தாலும் இந்த தவக்காலத்திலே விழுந்து விடாமல் கடவுளுடைய கரம் பிடித்து நடக்க வேண்டிய காலம். சாத்தான் நம்மை புடமிடுவான். இந்த தவக்காலத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் கடவுளுடைய கரங்களை இறுக்க பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடவுள் ஒருவரே நமக்கானவர். அவர் நமக்காக இறந்து நமக்காக உயிர்த்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கடவுள். அவர் நாம் தஞ்சம் புகுவதே நமக்கு நலம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே திராட்சை தோட்ட உரிமையாளர், எதுக்கு கதவை திறந்த? வீடியோ எடுக்கும்போது ஏன்டா கதவுல தட்ட மாட்டீங்களாடா? தட்டிட்டு வா, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே திராட்சை தோட்ட உவமையை பற்றி நாம் பார்க்கிறோம். இதிலே இந்த உலகை நாம் திராட்சை தோட்டம் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுள் அதை நமக்காக படைத்திருக்கிறார். அதைவே நமக்கு குத்தவை கொடுத்திருக்கிறார். அதைதான் சின்னப்பர் சொல்லுவார், நாம் வாழ்கின்ற இந்த பூமி நமக்கானதல்ல, இது நம்முடைய தாய்நாடும் அல்ல, விண்ணகம் நம்முடைய தாய்நாடு. ஆக இந்த உலகத்திற்கு ஆண்டவர் நம்மை ஒரு வழிப்பயணிகள் போல அனுப்பி இருக்கிறார். இந்த வழிப்பயணிகளாக அனுப்பப்பட்டிருக்கிற நமக்கு இந்த நாடகு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் வாழ்வதற்கு கடவுள்